My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 scam related-ஆ நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நிறைய மாணவர்களுக்கும் நிறைய பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, சார் திரும்ப ஒரு முறை எல்லா மாணவர்களுக்கும் ரீநீட் எக்ஸாமினேஷன் வச்சுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்குது. முதல்ல இருந்தே ஆரம்பத்திலிருந்தே மிஸ்பா கரியர் அகாடமியினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, we are not supporting the re-NEET examination. ரீநீட் எக்ஸாமினேஷன் வைக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் இருக்கும் அண்ட் ப்ராக்டிக்கலி ஏன் இது பாசிபிள் இல்லை அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஒருவேளை ரீநீட் எக்ஸாமினேஷன் வச்சா அது எந்த வகையில் நமக்கு பாதிப்புகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறு தேர்வு நடக்குமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு தலைப்பு. ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் திரும்ப ஒரு முறை தேர்வு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோடு தான் இந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீநீட் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் ஃபேர். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது திரும்பவும் 24 லட்சம் பேர், எத்தனை பேர் மொத்தமாக எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 24 லட்சம் பேர் போன வருஷம் இந்த 2024 எக்ஸாமினேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாணவர்களில் கிட்டத்தட்ட 23,33,297 மாணவர்கள் இந்த ஆண்டு எக்ஸாமினேஷனை எழுதினாங்க. இந்த எழுதுனதில் கொஞ்சம் பேர் குவாலிஃபை மார்க் வரல, கொஞ்சம் பேர் பாஸ் ஆகிட்டாங்க, அந்த பர்சன்டேஜ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் எழுதின மாணவர்கள் 23 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த வருடம் நீட் தேர்வை எதிர்கொண்டிருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கொஷின் பேப்பர் லீக் ஆன விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த தப்புமே செய்யாத மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? இல்லை ஏதோ ஒரு குறுக்கு வழியில் எனக்கு பிடித்த கல்லூரியில் நான் போய் சேரணும், அல்லது என்னால் படிக்க முடியல, ஏதோ ஒரு வகையில் கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, இல்லை அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய எண்ணிக்கை 23 லட்சம் பேரும் அப்படியே நினச்சிருப்பாங்க. அப்படி நினச்சிருந்தா நீங்கள் ரீநீட் எக்ஸாமினேஷன் வைக்கலாம். எந்த தப்புமே செய்யாத, எந்த விதத்துலேயும் எந்த தவறுக்கும் உடன்படாத மாணவர்களும் மீண்டும் ஒரு முறை தேர்வு எழுதணும், நீங்களும் போய் திரும்ப ஒரு தடவை எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்லுவீங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு சார், எல்லாத்துக்கும் போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயத்துக்கு நான் வரேன். யூஸ்வலாக கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது வந்து நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரீ எக்ஸாமினேஷன் ஒருவேளை நடத்துனாங்க, இந்தியா ஃபுல்லாக திரும்ப ஒரு வேளை ரீ எக்ஸாமினேஷன் வச்சாங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் திரும்ப ஒரு வரை எக்ஸாம் வைக்கிறதா இருந்தால், திரும்ப ரீநீட் எக்ஸாம் வைக்கிறதா இருந்தால், அந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, திரும்ப அதை கொண்டு போய் வேறு பேங்க்லலாம் வைக்கிறதுக்கு, இல்லை வேறு இடங்களில் வச்சு சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் இந்த எக்ஸாம் ஹால்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எந்தெந்த ஹாலில் திரும்ப எக்ஸாம் போட போகிறோம், இது எல்லாத்தையும் திரும்ப பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்லி ஒரு 1 மந்த் அப்படிங்கிறது எடுத்துருவாங்க, பொதுவாக எடுத்துருவாங்க. அப்போ ஜூலையில் இன்டரிம் ஆர்டர் வந்துச்சு. ஒரு வேளை ஜூலை 8ஆம் தேதி தானே ஹியரிங் வருது. ஜூலை 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு வேளை நீங்கள் வந்து ரீ எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹானரபிள் ஜஸ்டிஸினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது தான். அவங்க ஒரு வேளை அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும், ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு மாதம் டைம், ப்ரிப்பரேஷன் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அவசர கதியில் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ண முடியாது, ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் பண்ண முடியாது. அப்படி பிரிண்ட் பண்ணாங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சம் டைமுங்கிறது மினிமம் 1 மந்த்தாவது எடுக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிடும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்துரும்னு சொல்லலை சரிங்களா. இப்போ நான் சொல்கிறேன், ரீநீட் எக்ஸாமினேஷன் நம்ம ஆதரிக்கிறது கிடையாது. அப்போது ஒருவேளை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாமினேஷன் நீங்கள் சொல்கிறபடி எதிர்பார்க்குறபடி வச்சாங்க அப்படின்னா கூட ஆகஸ்ட்லேருந்து ஒரு மாதம், ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் அல்லது ஆகஸ்ட் எண்டுலேயே நமக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வரலாம். ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங் குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள், ஒரு ரவுண்டுக்கு 15 நாள்னு வச்சுக்கோங்களேன். 4 ரவுண்ட் நடக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாள் எடுத்துரும். 2 மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னுடைய ஒரு பாதி அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கு இடையில ஒரு 2-3 நாளாக கேப் விடுவாங்கல்ல. இந்த கேப்பெல்லாம் விட்டுட்டு போச்சு அப்படின்னா கூட நவம்பர் அண்ட் டிசம்பர்னுடைய மிட் ஆகிடும். அப்போது கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே கிளாஸஸ் பொதுவாக கவர்மெண்ட் காலேஜஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிலாம் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. எப்படி போனாலும் நவம்பரில் தான் நமக்கு கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது. ஸோ இதில் ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, நமக்கு 2019 கோவிட் டைமில் இதே மாதிரியான சிச்சுவேஷன் நடந்துச்சு. அப்போது ஒரு பேண்டமிக் இஷ்யூ இருந்ததுனால அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. தட் இஸ் அ வேலிட் ரீசன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயத்துக்காக நமக்கு வந்து திரும்ப இதே மாதிரி தள்ளி போனால் அது ஒரு சிக்கல் இருக்குது. அட்மிஷனில் நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கையும் உள்ளடங்கி இருக்குது அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வில் கன்சிடர் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது. இது தவிர
இந்த வருஷம் ஒருவேளை ரீஎக்ஸாமினேஷன் வைக்கிறதா இருந்தால் யார் உண்மையாக தப்பு செஞ்சாங்க, ஹூ டிட் த மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்னா லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் தான் கொடுத்து 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து தான் கொஸ்டின் பேப்பர் வாங்கினாங்க, அவ்வளோக்கு விற்றுருக்குறாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்லாம் நம்ம பார்க்குறோம். அண்ட் நிறைய இடங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க, நாங்கள் இவ்வளோ லட்சம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க, அத்தனை செக்கை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ லட்சக்கணக்கில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அவங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது தப்பு தான். இப்போது எல்லாராலையும் இந்த அளவுக்கு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இதில். இப்போது யாராலெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சோ அவங்க மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிற விஷயத்தில் இன்வால்வ்டு பர்சனாக இருந்திருக்க முடியும். பொதுவாக யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு கிடச்சா போதும்னு நம்ம எல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம், அல்லது கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடச்சா அதுக்கே நம்ம கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான மக்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பாங்க. ஒருவேளை அஃபோர்டபிலிட்டிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஒரு சிலர் எக்கனாமிக்கலி வெல் செட்டில்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் எக்கனாமிக்கலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பையனை படிக்க வைக்கிறேன், முதல் தலைமுறை என்னுடைய ஜென்ரேஷன்லேயே ஃபஸ்ட்டு என்னுடைய பையன் தான், என் பொண்ணு தான் டாக்டர் ஆக போகிறா அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் தான் பெரும்பாலும் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரும்பான்மையான மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி இவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து அவங்க தயாராக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக என்னுடைய மாணவர்களோ அல்லது நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களோ அப்படி இருந்திருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து செலவு பண்ணக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத வந்து லீக் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஸ்டே த கவுன்சிலிங்கை நிறுத்தி வைங்க. ஜூலை 6ஆம் தேதியே நீங்கள் கவுன்சிலிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அவசரமும் இல்லை. இந்த அவசர கதியில் கவுன்சிலிங் ஜூலை 6ஆம் தேதி ஆரம்பித்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் உண்மையாக இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அல்லது யாரெல்லாம் இந்த விஷயத்தில் உண்மையாக ஈடுபட்டிருக்கிறாங்களோ அந்த மாணவர்களும் சரி அந்த பெற்றோர்களும் சரி இந்த கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்டையராக இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது டைல்யூட் ஆகிடும். இப்போ ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க, அவங்க சிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறதா இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி கேசஸ் 2 வருஷம் 3 வருஷம் இழுத்து கடைசியில் கொண்டு போய் தீர்ப்பு அப்படிங்கிறது வரும்போது அதுக்குள்ளே நம்ம கவுன்சிலிங் அடுத்த வருஷத்துக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்தாகணுமே நம்ம. அப்போ மாணவர்கள், தப்பு செய்யாத மாணவர்கள் தான் இதில் பாதிக்கப்படுவாங்க. அப்போ கவுன்சிலிங்கை நிறுத்தி வைங்க, கண்டுபிடிங்க யாரெல்லாம் இதில் உண்மையாக இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், கண்டுபிடிக்க முடியலைன்னா ஒத்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஐடென்டிஃபை ஆல் ஹூ ஆர் இன்வால்வ், எத்தனை மாணவர்கள் எத்தனை பெற்றோர்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்க. அவங்க வந்து தே ஆர் அன்குவாலிஃபைடு தான், தே ஆர் நாட் குவாலிஃபைடு. அவங்க மார்க் வாங்கி இருந்துக்கலாம், அவங்க வந்து 600 மார்க் மேலே வாங்கியிருக்கலாம், 500 மார்க் மேலே வாங்கியிருக்கலாம், 200 மார்க் மேலே கூட ஜஸ்ட் பாஸ் கூட ஆகிருக்கலாம். படிக்கவே முடியாத ஒருத்தன் கொஸ்டின் பேப்பர் வாங்கி அவன் ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தா கூட அவனுமே அந்த மாணவனுமே அல்ல அந்த மாணவியுமே அன்குவாலிஃபைடு பர்சன் தான். ஏன்னா திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் வே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. அப்போ அன்குவாலிஃபைடு ஒரு கேண்டிடேட் எப்படி டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்காக தானே நீட் கொண்டு வந்தீங்க, ஒன்லி குவாலிஃபைடு எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம், குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் தான் நீட் முடிச்சுட்டு உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீட் கொண்டு வந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நீட் எக்ஸாமினேஷனுடைய மீனிங்கை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள், லெட் த அன்குவாலிஃபைட் பி டிஸ்குவாலிஃபைட், அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ரிலீஸ் எ ஃப்ரெஷ் ரேங்க் லிஸ்ட், அதுக்கு அடுத்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். இந்த யாரெல்லாம் அன்குவாலிஃபைடாக இருக்கிறாங்களோ அந்த மாணவர்கள் எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு, யாரெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பரில் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் ஆரம்பிங்க. இதில் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, என்னென்னா எத்தனை பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட, நம்மளுடைய சிபிஐயில் சரி அல்லது இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சரி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஏகப்பட்ட வழிகளில் கண்டுபிடிக்க முடிஞ்சால் முயற்சி எடுத்தால் கண்டுபிடிக்க முடியும் தான். அப்போது யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஒருத்தன் 24 வருஷமாக தொடர்ந்து அதே தப்பு தான் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்றான், அவன் நாளைக்கு பேட்டிலாம் கொடுக்குறான். இப்போ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ தொடர்ந்து இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா மாணவர்கள் எந்த நம்பிக்கையில் இனி வருகிற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவாங்க, அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ எதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், யங் ஜென்ரேஷனுக்கு, அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாரல் திங்கிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல கட்டாயம் இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது. ஸ்டார்ட் த கவுன்சிலிங் ஆஃப்டர் ஆல் தீஸ் ப்ராசஸ். இதெல்லாம் முடிக்காமல் கவுன்சிலிங் ஆரம்பிக்க முடியாதுன்னா லேட் ஆகட்டும், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்கள் மாணவர்களும் சரி நாங்களும் சரி, வி கேன் வெயிட் ஃபார் த ஜஸ்டிஸ். ஏன்னா இந்த இடத்துல இதெல்லாம் நடக்காமல் ஒரு வேளை நீங்கள் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த கவுன்சிலிங் இந்த வருஷம் இப்போ நீங்கள் உடனே ஜூலை 6ஆம் தேதி ஆரம்பிச்சிங்கன்னா யாரெல்லாம் கவுன்சிலிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா
எல்லா குறுக்கு வழியிலையும் மார்க் வாங்கின மாணவர்கள். குறுக்கு வழி அப்படின்னு சொல்கிறது வந்து கொஷின் பேப்பர் லீக்னால அல்லது கொஷின் பேப்பர் எக்ஸாம் சென்டர்ஸை சூஸ் பண்ணதுனால இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் நான் வந்து எனக்கு வர வேண்டிய மார்க்கை விட அதிகமான மார்க் ஒரு மாணவருக்கு வந்துருந்துச்சுன்னு அப்படின்னா அவங்க எல்லாமே குறுக்கு வழியில் மார்க் வாங்கின மாணவர்கள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்துகிறோம். அந்த மாணவர்களோடு சேர்த்து மற்ற மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா மற்ற மாணவர்கள் தப்பே செய்யாத நல்லா படிக்க மட்டுமே செஞ்சுட்டு நல்ல மார்க் மட்டுமே வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நல்ல அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 500 மார்க் மேலே 550 மார்க் மேலே எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா போதும், நான் ஒரு 600 மார்க் வாங்கிட்டேன், 500 மார்க் வாங்கிட்டேன், 550 மார்க் வாங்கிட்டேன், என்னுடைய கேட்டகரிக்கு நான் கவர்மெண்ட் காலேஜஸோ அல்லது கவர்மெண்ட் கோட்டாவோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் இந்த குறுக்கு வழியில் உள்ளே போன மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு தெரியாததுனால அவங்க எல்லாருமே இவங்களுடைய சீட்டை பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். 23 லட்சம் பேரில் எத்தனை மாணவர்கள் இல்லை எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க, இதில் பயனடைந்திருப்பாங்க, இந்த கொஷின் பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி ஃபியூ தான் இருக்கும். ரொம்ப கம்மியான மாணவர்கள் தான் இருப்பாங்க. காசு கொடுத்து வாங்குற கொஷின் பேப்பரை யாரும் ஃப்ரீயாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க பொதுவாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வேளை அப்படியே ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாலும் யார் அனுப்புனாங்க எப்போ அனுப்புனாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய வேலையாகத்தான் இருக்கிறது. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு பாசிபிலிட்டியை வச்சு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தானே, அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய முடியாது அப்படின்னா ஒத்துக்கோங்க, நான் வந்து தவறெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக பகிரங்கமாக இந்திய அரசாங்கமும் சரி அல்லது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியும் சரி இந்த ஆண்டு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் எக்ஸாமினேஷன் நடத்துவதில் எங்களுக்கு இருந்த தார்மீக பொறுப்பை நாங்கள் இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி நிறைய பேர் இந்த நீட்டுக்கு திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுடைய முடிவுக்குட்பட்டது. நீங்கள் விரும்பினா திரும்ப படிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகுது. சுப்ரீம் கோர்ட் கேன் சே ஸ்டார்ட் த கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் நாங்கள் ஸ்டே பண்ணலை, கவுன்சிலிங்க்கு நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா there is no point of discussing about re-NEET examination. செகண்ட் சாய்ஸ் செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து there might be an interim order for the re-NEET examination. re-NEET examination வைங்க அப்படின்னு சொல்கிறது வந்து 99% வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்த 1% அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான். ஏன்னா இது எல்லாமே ஹானரபிள் ஜஸ்டிஸ்னுடைய தீர்ப்புக்குட்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஆனால் மிஸ்பா கரியர் அகாடமியினுடைய நம்மளுடைய எதிர்பார்ப்பு, மாணவர்கள் பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது என்னென்னா ரீநீட் எக்ஸாமினேஷன் திரும்ப வைக்கிறதுனால எல்லா மாணவர்களுமே பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் நல்லா இந்த வருஷம் ஒரு 600 மார்க் வாங்கியிருப்பீங்க அல்லது 150 மார்க் வாங்கியிருக்கிறீங்க, வாட் எவர் யுவர் ஸ்கோரஸ், அதே ஸ்கோரை இந்த வருஷம் திரும்ப எழுதுனீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த டென்ஷனில் இவ்வளவு நாட்கள் எதையும் படிக்காமல் எக்ஸாம் முடிஞ்ச கையோட புக்கு தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ வரைக்கும் படிக்காமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் திரும்ப ஒரு 10 நாளோ 20 நாளோ அல்லது ஒரு மாதமோ நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா கூட, நம்ம ஆல்ரெடி டைம் ஃப்ரேம் போட்டோம், அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய டைம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷனே பண்ணலை. ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த 1 மந்த் டைம் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் டைமாகவும் இருக்கும். அப்போது வித்தின் 1 மந்த் ஆஃப் ப்ரிப்பரேஷன் 150 மார்க் இருக்கிற மாணவர் 650 மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு வேளை 500 மார்க் எடுத்துருக்கிறேன், நான் 550 மார்க் எடுக்க முடியுமானா ஒரு வேளை எடுக்கலாம். சான்சஸ் ஆர் தேர் பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் இட் அண்ட் யூ ஹவ் செக்யூர்ட் 500 அண்ட் 500 மார்க் எடுத்துட்டேன், அடுத்த இந்த ஒரு வேளை நீட் எக்ஸாமினேஷன் வச்சுட்டா 550 மார்க் எடுத்துருவாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த ஸ்ட்ரெஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவங்க பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இத்தனை குழப்பங்களையும் தாண்டி ஒரு மாணவரால் படிக்கணும்னா அதற்குரிய உத்தரவாதத்தை நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியும் தான் கொடுத்தாகணும். பிகாஸ் இதே மாதிரியான ஒரு தவறு மீண்டும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஒருத்தர் 24 வருஷமாக நான் இது தப்பை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறேன், நான் ஜெயிலுக்கு போவேன், பெயிலில் வெளியே வருவேன், அதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி விளையாட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்தியாவில் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தென் இந்த தவறுகள் தொடர்ந்து நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் பயமும் நமக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரீநீட் எக்ஸாமினேஷனை மிஸ்பா கரியர் அகாடமி ஒரு நாளும் ஆதரிக்கிறது இல்லை. இதில் மேபி உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, நீங்களும் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் ரியாலிட்டி. லெட்ஸ் டிஸ்கஸ். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.